வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான கடாய் வெஜிடபிள் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு சில இன்க்ரீடியண்ட்டை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் மற்றும் 7 to 8 காய்ந்த மிளகாய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வர அளவுக்கு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக அதே பேனில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பிரியாணி இலை, 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 2 ஏலக்காய் மற்றும் 4 to 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஹோல் ஸ்பைசஸில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரும்போது இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 2 நிமிடம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துப்போம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 தக்காளியை நல்லா அரைத்து சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய பச்சை மணம் முழுமையாக போகிற அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 4 to 5 நிமிடம் வதக்கிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பச்சை மணம் முழுமையாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு கேரட்டை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே அரை காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் அண்ட் கேரட் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் அண்ட் கேரட் நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட ஒரு 50 கிராம் அளவு பேபிகார்னை நறுக்கி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுத்து 2 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிப்போம். பேபிகார்ன் சேர்த்து 2 நிமிடம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இது கூட ஒரு பச்சை குடைமிளகாய், ஒரு சிவப்பு குடைமிளகாய் மற்றும் 200 கிராம் அளவு பேபி பொட்டேட்டோ பாயில் பண்ணி தோல் நீக்கி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு நம்ம அரைத்து வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிளும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சுவையான சுலபமான
கடாய் வெஜிடபிள்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.